Hello everyone. In the video la nama vandu impact of technology on organizational design. So in the topic da paaka porom. So idu vandu unit 3. Already nama vandu management principles and business ethics la vandu unit 1, 2 and 5 vandu paathutom. So adukapprama da nama vandu ipo 3 and 4 paakrom. So already idla vandu paadi topics unit 3 la cover panniyaachu. Idellame vandu second half la irukkuradhu. So paathite vaanga next unit 4 me vandu cover pannidalam. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி வீடியோ லிங்க் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ MBA ரிலேட்டட் பேப்பர்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். மோர் தென் 10 பேப்பர்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோஸ் கண்டென்ட் எல்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். டெக்னாலஜியால், புதுசாக வர டெக்னாலஜியால் ஆல்ரெடி இருக்கிற ஆர்கனைசேஷனில் என்னென்னலாம் வந்து இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்கனைசேஷனல் டிசைன் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். நமக்கு ஆல்ரெடி நிறைய டிசைன்ஸ் தெரியும். நமக்கு ஜென்ரலாக ஆர்கனைசேஷனல் அப்படின்னு எடுத்திருக்கோம். அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஹைராரிக்கல் டிசைன் இருக்கா, இல்லை வைடாக இருக்கா, நேரோவாக இருக்கா, இதை பற்றிலாம் வந்து நமக்கு தாட்ஸ் இருக்கும். ஸோ ஆர்கனைசேஷனல் டிசைன் மீன்ஸ் ஹவ் அ கம்பெனி அரேஞ்சஸ் இட்ஸ் பீப்புள், ப்ராசஸஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் டு அச்சீவ் கோல்ஸ். ஸோ இதே தான் எப்படி வந்து அந்த ஆர்கனைசேஷனில் பீப்புள் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க எந்த மாதிரியான ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்க ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதுதான் வந்து நம்ம டிசைன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, நிறைய புதுசாக டெக்னாலஜிஸ் வந்து வந்திருக்கு. லைக் டேட்டா சயின்ஸ், ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி இந்த ஆர்கனைசேஷனை டிசைனை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் சேஞ்ச் த வே ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் டிசைன்ட் அண்ட் மேனேஜ்டு. ஸோ புதுசாக டெக்னாலஜி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆர்கனைசேஷன் டிசைனும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ அதில் இருக்கிற மேஜரான இம்பேக்ட் எல்லாம் என்ன அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளாட்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ புதுசாக டெக்னாலஜி வர ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு ஃப்ளாட்டாக வந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு முன்னாடியே வந்துட்டு நேரோ அந்த லைன் எப்படி இருக்கும், வைடான ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ன்றது எல்லாமே தெரியும். ஸோ இங்கே ஃப்ளாட் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா வைடு. ஓகேவா? ஸோ ஏர்லியர் கம்பெனிஸ் ஹாவ் மெனி லேயர்ஸ், டாப் மேனேஜ்மெண்ட், மிடில், லோவர், ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணுது. டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. அதே போல் மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுவாங்க. அதே போல் லோ லெவல் மேனேஜர்ஸ் கிட்ட பேசுவாங்க. ஸோ இப்போது பேசிக்காக ரொம்ப பேஸ் லைனில் இருக்க ஒர்க்கர்ஸால் டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்துட்டு பேச முடியாது. அதுதான் வந்து அந்த ஹைரார்க்கி, நேரோ. பட் இப்போவே நீங்கள் வைடாக இருக்குது, ஃப்ளாட்டராக இருக்குன்னா யார்கிட்ட வேணால் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணலாம், கொலாபரேட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃப்ளாட்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ டெக்னாலஜி ரெடியூசஸ் த நீட் ஃபார் டூ மெனி லேயர்ஸ் பிகாஸ் கம்யூனிகேஷன் இஸ் ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டெக்னாலஜி வர நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம யார்கிட்ட வேணால் நம்மளால் வந்து பேசிக்க முடியும். இப்போ வந்து நான் என்னோடய மேனேஜர்கிட்ட பேசிக்காக என்னால் பேச முடியும். பட் அவங்களோட மேனேஜர்கிட்டையோ இல்லை ஒரு CEO கிட்டேயோ நான் பேசணுன்னாலுமே வந்து எல்லாருக்கிட்டையுமே டீம்ஸ் ஆக்சஸ் இருக்குது. நான் அவங்க பேரை போட்டு நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், அவங்களுக்கு டைம் இருந்தால் அவங்க வந்து எங்கிட்ட பேச போகிறாங்க. ஸோ அப்படி வந்து போயிட்டுருக்கு. ஸோ டெக்னாலஜி வந்து இதை வந்து அட்வான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அதே போல் அதனால் ரிசல்ட் என்ன, ஆர்கனைசேஷன்ஸ் பிகம் ஃப்ளாட்டர் வித் fewer levels of hierarchy. ஸோ இப்படி வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால, நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால யார்கிட்ட வேணால் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுல நமக்கு ஒர்க்கும் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? நான் வந்து இப்போ என் மேனேஜர்கிட்ட மட்டும் தான் பேச முடியும், அதுக்கே நான் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் வந்துட்டு முன்னாடி இருந்தது. பட் இப்போது நமக்கு இருக்கிற ஆக்சஸ்னால நம்ம வந்து யாரை வேணால் ரீச் பண்ண முடியும். ஓகேவா? நமக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை நமக்கு அவங்களோட ஒர்க் வந்து தெரிஞ்சுக்கணும், எதுனாலுமே வந்து நம்ம ஈஸியாக எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி யூசஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் லைக் Jira, Trello. Employees directly update progress, so managers don't need many supervisors in between. So இதில் இந்த டெக்னாலஜிஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ADOலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஜீரா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறமா ஓகே நான் இப்போ இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா அது அந்த கார்டு வந்து அங்கே இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறேன், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கார்டை வந்து நீங்கள் மாற்றி வைக்கணும். ஓகே இது வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது. ஓகே நான் அதை முடிச்சிட்டேன், டிசைனில் இருக்கேன் அப்படின்னா வந்து டிசைனுக்கு மாற்றணும். அதே போல் டெஸ்டிங்க்கு மாற்றணும். இது மாதிரி நம்ம வந்து அந்த
போர்ட்ஸை மெயின்டைன் பண்ணாலே நம்மளோட ப்ராக்ரஸ் என்ன, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளோட மேனேஜர்ஸால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. நம்மளோட ப்ராக்ரஸும் வந்து அவங்களுக்கு தெரியுது. அதனால் வந்து நடுவில் யார்கிட்டையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ டூல்ஸே வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ டெக்னாலஜி அலோஸ் எம்ப்ளாயீஸ் டு ஒர்க் ஃப்ரம் எனிவேர். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மானிட்டர்ஸ் இருக்கும், நம்ம வந்து ஆஃபீஸ் போனால் தான் நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஆஃபீஸ் போகணும், ஆர்எல்ஸ் நம்ம வந்து லீவ் தான் எடுக்க முடியும். ஓகேவா? முடியலன்னா என்னால் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது. பட் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜினால நமக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப ரொம்ப காமன் ஆகிடுச்சு இப்போது. ஸோ ஹைப்ரிட் சொல்லிட்டாங்கன்னா, ஹைப்ரிட் ஆஃபீஸ் அப்படி இருந்து சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து 3 days வந்து நீங்கள் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணலாம், இல்லை 3 days ஆஃபீஸ் வரலாம், 2 days வந்து வீட்டில் இருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒர்க்கு. ஓகே, அதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டி. அண்ட் தென் ஆர்கனைசேஷன்ஸ் டிசைன் ஜாப்ஸ் தட் ஆர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் அடாப்டபிள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ் ஆர் டிசிஎஸ் அலோ பீப்புள் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸிங் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டு தான். பட் டிசிஎஸ் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தராங்களான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு டிசிஎஸ் எல்லாம் வந்து ஆஃபீஸ் போய் தான் பண்ணுறாங்க இப்போலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆஃபீஸில் ஹைப்ரிட் மோடாகவே மாற்றிட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு 2 days ஆஃபீஸ் போகலாம், மற்ற நாள் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணலாம். ஸோ இது வந்து டெக்னாலஜிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, பிகாஸ் நம்ம வந்து விபிஎன் வச்சு நம்ம வீட்டில் இருந்து நம்மளோட கம்பெனி நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கிறதுனால டெக்னாலஜி வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு டீம் பேஸ்டு டிசைன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் cross-functional teams. ஸோ பீப்புள் ஃப்ரம் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், டெக் ஒர்க்கிங் டுகெதர். இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி இருக்குது, டூல் இருக்குது, நம்ம எல்லாம் கொலாபரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருக்கும்போது நம்ம யார் கூட வேணால் கொலாபரேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் என் டிபார்ட்மெண்ட் லீட் கூட மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், அவங்களோட மட்டும்தான் நான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ திஸ் இம்ப்ரூவ்ஸ் இனோவேஷன் அண்ட் ஸ்பீடு. நான் வந்து ஒரு ப்ராடக்டே ரெடி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நான் என்னோட இன்புட் மட்டும் இருக்காது. நான் வந்து ஃபினான்ஸ் டீம் கிட்டே இருந்து நான் ஒரு சில இன்புட் வாங்கிக்கலாம். அதே போல் மார்க்கெட்டிங் டீமுக்கு வந்து நான் ஒரு இன்புட் கொடுக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படி பெட்டராக வந்து நம்ம அட்வர்டைஸ் பண்ணி பீப்புள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறது வரைக்கும் நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னா ஈஸியாகவே முடியும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன் ஆப்பிள், designers, engineers and marketers use collaborative software to work as one team while designing a new iPhone. ஸோ சொன்ன மாதிரி ஒரு ஐஃபோனே வந்து புதுசாக எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒருத்தரோட இன்புட் மட்டுமே வச்சு போகணுன்னா கரெக்டாக இருக்காது. அதில் வந்துட்டு டிசைனர்ஸோட இன்புட் வேணும், இன்ஜினியர்ஸோட இன்புட் வேணும், மார்க்கெட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம வந்து ஒரு ஐடியாஸும் வாங்கி கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது இன்னுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு ஆட்டோமேஷன் அண்ட் ஃபியூவர் ரொட்டீன் ஜாப்ஸ். ஸோ ஆட்டோமேஷன் அப்படின்னா வந்து உங்களுக்கு மேபி நீங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேனுவலாக பண்ணுற ஒரு ஒர்க்கை வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் வச்சோ இல்லை லைக் கமாண்ட்ஸ் வச்சோ நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ மெஷின்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஹேண்டில் ரொட்டீன் ஒர்க்கு. டெய்லி பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாம் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிடலாம். டெய்லி நான் உட்காந்து ஒரு கமாண்ட் போடணும், நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், ஒரு சில திங்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது நான் டெய்லி பண்ணாமல் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் ரீடிசைன் ரோல்ஸ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் க்ரியேட்டிவ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஒர்க். ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோன்னா அந்த பீப்புள் இருப்பாங்களா, இந்த ஒர்க்கை பண்ணுற பீப்புள், அவங்கள வந்து நம்ம இன்னும் வந்து நல்லா ஒரு பெட்டரான ரோலுக்கு புஷ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, லைக் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி. பட் அதனால சில பேருக்கு வேலையும் போகும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து இன்னுமே இம்ப்ரூவ் ஆகலாம். ஓகேவா? டெய்லி ருட்டீன் ஒர்க்கு நம்ம பார்க்காம அதை ஆட்டோமேட் பண்ணிட்டோன்னா
நம்ம அதை விட ஒரு பெட்டரான ஒரு ஒர்க் வந்து பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆர்கனைசேஷனுக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் யூசஸ் ATMs and online banking for routine transactions. Employees are now given advisory and கஸ்டமர் சர்வீஸ் ரோல்ஸ். ஸோ அங்கே இருந்த எம்ப்ளாயீஸை வந்துட்டு இந்த மாதிரி வேறு ஒரு ரோலுக்கு மாற்றிருக்கோம். பிகாஸ் அது வந்து ஆட்டோமேட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5th வந்துட்டு குளோபல் அண்ட் நெட்வொர்க்டு ஸ்ட்ரக்சர்ஸ். டெக்னாலஜி கனெக்ட்ஸ் குளோபல் ஆஃபீஸஸ் ஈஸிலி. இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து க்ளவுடில் இருக்கோம், நம்ம வந்து நெட்வொர்க்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த ஆஃபீஸ், இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன், பட் என்னோடய டீம் வந்து பெங்களூரில் இருக்குது அப்படின்னா வந்து நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் டெக்னாலஜி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் கொலாபரேட்டும் பண்ண முடியும். எல்லாமே வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். நான் வந்து பக்கத்தில் உட்காந்து நான் என் டீமோடு இருந்து நான் ஒர்க் பண்ணால் தான் அந்த ஒர்க் வந்து முடியும் அப்படின்னு கிடையாது. ஈஸியாக வந்துட்டு நம்ம ரிமோட்டாக இருந்தாலும் கனெக்ட் பண்ணி ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கம்பெனிஸ் கேன் ஆப்ரேட் அக்ராஸ் கண்ட்ரீஸ் வித் வர்ச்சுவல் டீம்ஸ். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. ஒரு கம்பெனியுமே வந்துட்டு அவங்களோட டீம்ஸை வர்ச்சுவலாக வச்சு கூட அவங்களோட கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசான் கோஆர்டினேட்ஸ் வார் ஹவுசஸ், சப்ளையர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் வேர்ல்டு வைடு த்ரூ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சிஸ்டம்ஸ். அவங்க யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ் வந்துட்டு அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால தான் அவங்களோட ப்ராசஸ், அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்குது. ஈவன் தான் அவங்க வந்து வேர்ல்டு வைடாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு குளோபல் நெட்வொர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக ஒர்க் ஆகிறதுக்கு இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். அண்ட் தென் இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு டெக்னாலஜினால என்னென்னலாம் வந்து ஆர்கனைசேஷனில் ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னா இதுலேருந்து என்ன நமக்கு தெரியாதுன்னா, டெக்னாலஜி மேக்ஸ் ஆர்கனைசேஷன் ஃப்ளாட்டர். ஸோ நல்ல ஒரு கம்யூனிகேஷன், இந்த மாதிரி நல்ல டூல்ஸ் இருக்கிறதுனால, டீம்ஸ், அவுட்லுக் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம யார்கிட்ட வேணால் சீக்கிரமாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்ட் தென் ஃபாஸ்டர், அதான் ஃப்ளாட்டர், ஃபாஸ்டர், ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிள் டைம்ஸ் எல்லாமே. அண்ட் மோர் டீம் ஓரியன்ட், எங்கேருந்து வேணால் நம்ம டீம்மேட்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம், கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டீம் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரிமூவ்ஸ் unnecessary layers, enables remote work, automates routine job and supports global collaboration. இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் டெக்னாலஜி நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் அ டால் ஆஃபீஸ் ஹைரார்கி டு ஃப்ளெக்சிபிள் டெக்-எனபிள்டு ப்ராஜெக்ட் டீம்ஸ் யூஸிங் க்ளவுட் அண்ட் AI டூல்ஸ். ஸோ நிறைய கம்பெனி உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்டாக வந்துட்டு ஹைப்ரிட் இப்போ வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது, ஓகேவா? பட் அதுக்காக ஆஃபீஸ் போனாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். பட் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜிஸ் அண்ட் டூல்ஸ் நம்ம வந்து வீட்டில் இருந்துமே வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஆர்கனைசேஷன் டிசைனை இம்பேக்ட் பண்ணியிருக்கு. அது ஒரு நல்ல இம்பேக்டாகவுமே இருக்குது. ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்ட்டு சொல்லுங்கள். மற்றபடி எல்லா வீடியோஸும் பார்க்கணும், இந்த பேப்பரில் இருக்க மற்ற எல்லா வீடியோஸும் பார்க்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.